வணக்கம் நண்பர்களே. 20 மாவட்ட செயலாளர்களை அதிரடியாக கட்சியை விட்டு தூக்கிய ஸ்டாலின். திமுகவில் 20 மாவட்ட செயலாளர்களோட பதவி நீக்கம் செய்யப்பட இருப்பதா அறிவாலய வட்டாரங்கள்ல தகவல்கள் வெளியாகியிருக்கு. இருப்பினும் அந்த 20 நிர்வாகிகளும் அதிருப்தி அடையாமல் இருப்பதற்காக மாநில அளவிலான பதவியை கொடுக்க ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் லண்டன் செல்வதற்கு முன்பாகவே முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் மறுசீரமைப்பு தொடர்பான பரிந்துரைகளை அளிக்க குழு ஒன்றை அமைத்தார். இந்த குழுவில் 11 பேர் இடம்பெற்றிருந்த நிலையில் தொடர்ச்சியாக ஆலோசனையும் நடைபெற்று வந்தது. ஸ்டாலின் லண்டனில் இருந்து சென்னை திரும்பிவிட்ட நிலையில் தற்போது மறுசீரமைப்பு பணிகள் வேகம் எடுத்துள்ளன. ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களை அதிகரிக்கும் முடிவுக்கு ஸ்டாலின் வந்துவிட்டார். அதேபோல சரியாக செயல்படாத மாவட்ட செயலாளர்கள் யார் என்பதை அடையாளம் காண ஸ்டாலினும் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த பரிந்துரை பட்டியலும் தயாராகிவிட்டதாம். லண்டனில் இருந்து வந்த பின் தங்கம் தென்னரசுடன் ஸ்டாலின் நீண்ட நேரம் உரையாடல் செய்திருக்கிறார். இதனால் அண்ணா அறிவாலயத்தில் பரபரப்பு எகிரி இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையின் போது திமுகவில் இருந்து 20 மாவட்ட செயலாளர்களை பதவியில் இருந்து நீக்க வேண்டிய தேவை இருப்பது தெரிய வந்திருக்கு. ஆனால் 20 மாவட்ட செயலாளர்களை ஒரே நேரத்தில் நீக்கினால் அவர்கள் அதிருப்தி அடைய வாய்ப்புகள் இருக்கு. இதனால் அவர்கள் மீது எந்த நெகட்டிவ் விமர்சனங்களும் வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கார். மேலும் அவர்களில் பெரும்பாலானோருக்கு மாநில அளவிலான பொறுப்பை கொடுக்க ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கிறது. அதே போல மாவட்ட செயலாளர்களால் அவர்களுடைய வாரிசுகள் நியமிக்க வேண்டாம் என்ற முடிவுக்கும் திமுக தலைமை வந்துள்ளதா தெரிகிறது. திமுக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 100ஆக உயரும் போது அந்த களத்தில் மிக பெரும் மாற்றத்தை உருவாக்கும் என்று தலைமை நம்புகிறது. சீனியர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்பதில் ஸ்டாலின் தீவிரமாக இருக்கார். இதனால சீனியர்களின் ஆதிக்கத்தையும் குறைப்பதோடு இளைஞர் அணியில் இருந்து பலருக்கும் வாய்ப்பு அளிக்க திமுக தலைமை தற்போது தீவிரமாக முடிவு செஞ்சிருக்கு. மேலும் என்னதான் அடித்து சத்தியம் செய்தாலும் அரசியல்ல எதுவும் நடக்கலாம். அப்படிதான் கடந்த ஆட்சியின் போது பாஜகவை முழு மூச்சா எதிர்த்த திமுக இப்போது மெல்ல மெல்ல அக்கட்சியை நெருங்கி வருகிறது. அந்த வகையில் கடந்த ஆட்சியில் தொகுதி மறுவரையறை மசோதா கடுமையாக எதிர்த்த திமுக இப்போது வரைவு மசோதாவை பார்த்த பிறகே இறுதி நிலைப்பாடு எடுப்போம் என்று குரலை தாழ்த்துகிறது. இதனையடுத்து மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்குவதிலிருந்து பாதுகாப்பு மற்றும் தொகுதி மறுவரையில் தமிழகத்துக்கு கூடுதல் தொகுதிகள் என திமுக தரப்புக்கு டெல்லி ஆஃபர் வழங்கி இருப்பது தான் தேசிய அளவில் பரபரப்பான ஹாட் நியூஸ். இது குறித்து திமுகவின் அரசியல் நகர்வுகள் அறிந்த மூத்த நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். தவேக அரசு அமைத்ததும் கூட்டணி கட்சிகளை இழந்து தனிமரமா நிற்கிறது திமுக. இந்த நேரத்தில் துவண்டு போயிருக்கும் கட்சியினரை தெம்பூட்டவும் தொடர் தாக்குதல்களில் ஈடுபட்டு வரும் தவேகவுக்கு செக் வைக்கவும் ஒரே வழி பாஜகவுடன் கூட்டணி சேர்வது மட்டும்தான் என்று நினைக்கிறது திமுக. அதே போல பாஜகவுக்கும் இப்போது திமுகவின் உதவி தேவையாக இருக்கிறது. என்னதான் அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தாலும் எடப்பாடியுடன் அக்கட்சி சரியான புரிதலில் இல்லை. மேலும் மக்களவையில் பூஜ்ஜியமாகவும் மாநிலங்களவையில் போதிய வலிமை இல்லாததாகவும் தள்ளாடி கொண்டிருக்கும் அதிமுகவால இனி பலன் இல்லை என்று நினைக்கிறது பாஜக. அதற்கேற்ப மக்களவை தொகுதி மறுவரை மசோதாவை ஆட்சி மாற்றத்திற்கு முன்பு கடுமையாக எதிர்த்த திமுக தற்போது சில கோரிக்கைகளுடன் அம்மசோதாவை ஆதரிக்க முன்வந்திருப்பதா சொல்லப்படுது. ஆனாலும் சில நாட்களுக்கு முன்பு பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா தொகுதி மறுவரை குறித்து அரசு தெளிவான வழிமுறையை வெளியிட வேண்டும், தென் மாநிலங்களின் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும், வரைவு மசோதாவை பார்த்த பின்னரே இறுதி நிலைப்பாடு எடுப்போம் என்று பேசியிருந்தார். தற்போது மொத்தமாக 543 நாடாளுமன்ற தொகுதிகளில் தமிழகத்தின் எண்ணிக்கை 39 தொகுதிகள். அதன்படி தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 7.18% இந்த சதவீத அடிப்படையில் தொகுதி மறுவரையின்படி
தமிழகத்தின் தொகுதிகள் எண்ணிக்கை 61ஆக அதிகரிக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசோ மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்துக்கு 59 தொகுதிகள் தான் கிடைக்கும் என்கிறது. இந்த இரண்டையுமே சொல்லப்போனால் தொகுதி மறுவரையே மொத்தமாக எதிர்த்தது திமுக. ஆனால் இப்போது 7.18% விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி 61 தொகுதிகள் தமிழகத்துக்கு ஒதுக்கீடு செய்தா இம்மசோதாவுக்கு ஆதரவளிப்போம் என்று சொல்வதாக தெரிகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் தமிழகத்திற்கு 60 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் திமுக இம்மசோதாவை ஆதரிக்கக்கூடும். அதே சமயம் இதற்கு காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கும் என்பதையும் திமுக உணராமல் இல்லை. எனவே இதை நியாயப்படுத்த உயர் சாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு மசோதாவை மத்திய அரசு 2019 கொண்டு வந்தது. திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் அதை ஆதரித்தன. இப்போது நாடாளுமன்றத்தில் என்ன அநியாயம் இது என்று கனிமொழி கொந்தளித்திருக்கிறார். இந்த வீடியோ இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாகிறது. திமுக அன்று பாஜகவை ஆதரித்த இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் இப்போது எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதுதான் இந்த சாராம்சம். இது நடந்தால் முதலில் திமுக எம்பிகள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறக்கூடும். அதனாலேதான் என்னவோ இப்போது திமுக பொதுக்கூட்ட மேடையில் மத்திய அமைச்சர் திருச்சி சிவா என்று தொண்டர்கள் முழங்குகிறார்கள். அதற்கேற்ப கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறும். மாநிலங்களவையில் தனது இருக்கையை மாற்றி திருச்சி சிவா இப்போது பாஜக எம்பிகள் அருகில் உட்கார்ந்திருக்கிறார். மேலும் பாஜகவுடன் பயணிப்பது மட்டுமே பாதுகாப்பு என்று நினைக்கிறது திமுக தலைமை. விரிவாக இது குறித்து மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் கேட்பதற்கு கூட்டணியில் யார் இடம்பெற வேண்டும் என்பதையெல்லாம் டெல்லி தலைமைதான் முடிவு செய்யும். அதை பற்றி இப்போது எதுவும் சொல்ல முடியாது என்றார். சுருக்கமாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியோ கூட்டணிக்கான அவசியம் இப்போது எதுவும் இல்லை, தேர்தல் வரும்போது கூட்டணிக்கான முடிவுகளை தலைவர் எடுப்பார் என்று செய்திகள் வெளியாகியிருக்கிறது.